தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு கொடுமையான ஒரு கொடுங்கோல் ஆட்சியின் கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாவித போராட்டங்களையும் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எவ்வளவு போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி ஐயா ஸ்டாலினே சொல்றாங்க, நாங்க இதுவரைக்கும் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம்னு. 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதியே கொடுத்திருக்கீங்கன்னா அனுமதி கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்ட போராட்டங்கள் எத்தனைன்னு தெரியல. அவரே ஒத்துக்கிறாரு 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்க அனுமதி அளிச்சிருக்கோம். அப்ப ஒரு லட்சம் போராட்டங்கள் இந்த 4 ஆண்டுகளாக இந்த மண்ணுல நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் அது காட்டுது. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கூட இதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்னைக்கு காலையில பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகள் உட்கார்ந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, செவிலியர்கள் போராட்டத்துக்கு வர்றாங்க, மருத்துவர்கள் சாலையில் நின்று போராட்டம் பண்றாங்க, பொறியாளர்கள் போராட்டம் பண்றாங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க. போராட்டங்கள் பண்ணாத துறையே இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையை தான் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு சாதனையா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு பாருங்க, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல டாஸ்மாக் ஊழியர்களுடைய அந்த ஊதியத்தை உயர்த்த சொல்லியும் பணியை நிரந்தரம் பண்ண சொல்லியும் ஒரு போராட்டம் நடத்தணும். கடைசியில் அது இன்னைக்கு வரைக்கும் அது என்ன எந்த லெவல்ல இருக்குன்னு கூட நமக்கு தெரியல. நம்மளும் அடுத்தடுத்த கட்டங்களை நம்ம கடந்து போறோம். இப்படி போகக்கூடிய சூழல்ல இன்னைக்கு பாருங்க, டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மேற்கொண்டு ஒரு பணி சுமை. இந்த பணி சுமைனால என்ன நடக்க போகுது, இதுல என்ன லாபம் ஈட்டிட போறாங்க? ஏற்கனவே பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வாங்குறாங்கன்னு அது ஒரு பெரிய சர்ச்சையாகி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு டாஸ்மாக் பணியாளர்கள் குடிச்சவன் பாட்டிலையும் வாங்கி வைடா அப்படின்னா நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவன் குடிக்க வரும்போதே அவனை சமாளிக்கிறது கஷ்டம். அந்த சரக்கு இருக்கா, இந்த சரக்கு இருக்கா, அது எவ்வளவு, இது எவ்வளவு, அதுல என்ன எம்ஆர்பி இவ்வளவு போட்டிருக்கு, நீ இவ்வளவு கேட்கிற, எதுக்கு 10 ரூபா கூட கேட்கிற, எதுக்கு 20 ரூபா கூட கேட்கிற, இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னால ஒருத்தர் குடிச்சு முடிச்சிட்டு அந்த பாட்டில உங்ககிட்ட கொடுத்து 10 ரூபா வாங்கணும்னா நீங்க அவங்க கிட்ட எவ்வளவு பாடுபடணும் இந்த ஊழியர்கள்ன்றத கற்பனை செஞ்சு பார்க்கணும். முதல்ல ஒருத்தர் நிதானத்தோட குடிக்கிறதுக்கு பாட்டில வாங்கும் போதே அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு போறான். அவனை சமாளிச்சு இந்த வியாபாரத்தை பார்க்கணும், இந்த வேலையை பார்க்கணும். இதுல குடிச்சு முடிச்சுட்டு அவன் போதையில உங்ககிட்ட அந்த பாட்டில கொடுத்துட்டு திரும்ப அவங்ககிட்ட இருந்து 10 ரூபா வாங்கிட்டு போனோம்னா அது எவ்வளவு கொடூரமா இருக்குங்கிறத அந்த காலத்துல நின்று பார்த்தாதான் தெரியும். ஐயா ஸ்டாலினோ, ஐயா உதயநிதி ஸ்டாலினோ தயவு செய்து ஒரே ஒரு நாளாவது ஆளுக்கு ஒவ்வொரு கடையில ஒரு 12 மணி நேரம் இருந்து வேலை செஞ்சு பாருங்க. அப்பதான் தெரியும் உங்களுக்கு அவங்களுக்குரிய கஷ்டம் என்ன, அவங்களுக்கு நஷ்டம் என்னன்னு. சரி, இந்த 10 ரூபாய்க்கு இந்த பாட்டில திரும்ப வாங்கி இந்த அரசே கொள்முதல் பண்ணிக்கிறதுல என்ன லாபம் வரப்போகுது, என்ன காரணத்துக்காக இதை செய்யறாங்க? அப்ப இத பாருங்க, காலியான பாட்டில கூட விட மாட்டோம்டா, அதையும் வளைச்சு நாங்க ஜெகத்ரட்சகன் மாதிரி ஆள் நாங்க தான்டா திம்போம் அப்படின்னா, இப்ப ஏழவால ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்கான், பழைய பாட்டில், பழைய பேப்பரு, பழைய ஜாமா வாங்குற ஒரு கடை வச்சிருக்கான், ஒரு ஏழவால. அதை வைத்திலியமாடா அடிப்பீங்க? அதை வைத்திலியமா அடிக்கிறது? குடிச்சதே குடிச்சிட்டு பாட்டில கொண்டு குடிச்சிட்டு போறேன், உடைச்சிட்டு போறேன், என்ன பண்ணிட்டு போறேன்? அவ்வளவு அக்கறையா அவங்களுக்கு அந்த பாட்டில் மேல, காலி பாட்டில் மேல அவ்வளவு அக்கறையான்னு கேட்கிறேன். காலி பாட்டில் மேல. அப்ப என்ன சொல்ல வர்ற? டாஸ்மாக்ல பாட்டில வாங்கு, அங்கனக்குள்ளேயே வச்சு குடி, அப்படியே என்கிட்ட குடுத்துட்டு போ, அதானே சொல்ல வர்ற? அப்ப அதை அறிவிப்பா போட்டுலாமா? டாஸ்மாக் பக்கத்துல இங்கிட்டு ஒரு 200 மீட்டருக்கு, இங்கிட்டு ஒரு 200 மீட்டருக்கு சாலையிலே உட்காந்து குடிக்கலாம்னு சொல்லு. சாலையிலே உட்காந்து குடிக்கலாம்பா, அறிவிப்பு பண்ணு, வேற அறிவிப்பு செய்யு. அப்ப என்ன சொல்ல வர? அவன் வீட்டுல போய் அவன் குடிச்சிட்டு திரும்ப அந்த பாட்டில தூக்கிக்கிட்டு உங்ககிட்ட கொடுத்து 10 ரூபா வாங்குவானா? இல்ல வீட்லயே சாக்கு வச்சு குடிக்கிற பாட்டில எல்லாம் உள்ள போட்டு என்னைக்கு அவர்கள் மொத்தமா எடுத்துட்டு இதை ஒரு ஆள் உட்காந்து கணக்கு பார்த்து பாட்டிலுக்கு 10 ரூபா, 20 பாட்டில் இருக்கு 200 ரூபா, இது ஒருத்தருக்கு கணக்கு பார்ப்பானா? நீ என்ன சொல்ல வர்ற? குடிக்கிறவன அங்கனே உட்கார வச்சு குடின்னு சொல்ல வர்றியா? இல்ல ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சு தினம் பாட்டில சேர்த்து வச்சு மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு அதுலயும் ஒரு பாட்டில வாங்கிட்டு போன்னு சொல்ல வர்றியா? ஒண்ணும் புரியல. முதல்ல காரணம் சொல்லணும்ல, காரணம் வேணும்ல. எதுக்காக இந்த பாட்டில திரும்ப நீயே வாங்கிக்கிறேன்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பார்ப்போம்னா அந்த காரணம் விளங்காது. நான் என்ன சொல்றேன், சென்ற நீங்க ஓய்வு இந்த ஊதிய உயர்வு கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு போறான்னு அன்னைக்கு சொன்னதைத்தான் நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு நான் அதைத்தான் சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த மாதிரி என்ன போராட்டம் எல்லாம் நடத்தினா வெல்லாது. நான் 2 விஷயம் சொன்னேன் அன்னைக்கு. ஒண்ணு, மாநிலம் தழுவிய அளவுல பண்ணுங்க.
நீங்க இப்படி மாவட்டமா 40 பேர் 50 பேர் 100 பேர் சேர்ந்தீங்கன்னா அது வெல்லாது. மாநிலம் தழுவிய போராட்டமா பண்ணுங்கன்னு சொன்னோம். இன்னொரு கருத்து ஒண்ணு சொன்னோம், உங்க கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும்னா தீபாவளிக்கு முதல் நாள் கடையை பூரா அடைச்சிட்டு வந்து போராட்டம் பண்ணுங்கன்னு சொன்னோம். வலிக்கு வந்திருப்பான், நீங்க சொன்னதை கேட்டு இருந்திருப்பான். இந்த இந்த ஆண்டு மட்டும் எவ்வளவு, மதுரையில மட்டும் எத்தனை கோடிக்கு குடிச்சிருக்கான்? 790 கோடியா? நாடு முழுக்க 790 கோடி. அதுல மதுரை தான் முதலீடு, அது தெரியுமா உங்களுக்கு? போன வருஷமும் மதுரை தான் முதலீடம். அப்புறம் சேலமும் திருச்சியும் பயங்கர போட்டியில இருந்தாங்க. அப்புறம் திருச்சி வந்துருச்சு, சேலம் தோத்துருச்சுன்னா இப்படி போட்டி போட்டு குடிக்கிறான். அப்ப இத்தனை கோடிகளை இதெல்லாம் கணக்குல சொல்லக்கூடியது. 790 கோடிங்கிறது வந்து கணக்குல சொல்றது, கணக்குல இல்லாமல் எத்தனை. இன்னும் நாங்க கேள்விப்படுறோம், அரசோட அங்கீகாரம் பெறாம அரசோட முத்திரை பதிக்காம கடைகள் நடக்குதுங்கிறான். நீங்க தனியா வெளியில ஓடுறதெல்லாம் வேண்டாம், சரக்கு வெளியில ஓடுறதெல்லாம் பேசாதீங்க. கடையே அங்கீகரிக்காத கடையில வச்சு விற்கிறேங்கிறான். அப்ப இதெல்லாம் எவ்வளவு கோடி? அப்படி இவ்வளவு கோடிகள் யாருக்கு போகுது? 5 பேருக்கு தான் போகுது, 5 பேருக்கு தான் போகுது. ஜெகத்ரட்சகனுக்கு நீதிமன்றம் சொல்லுது தண்டனை தொகை எவ்வளவு தெரியுமா? 980 கோடி. 980 கோடி ஊழல் கிடையாதுங்க. நீதிமன்றம் அவர் மேல போட்டுக்கிற தண்டனை தொகையே 980 கோடினா ஜெகத்ரட்சகனுடைய வேலை என்ன, தொழில் என்ன, இந்த காசு எப்படி வந்துச்சு? தண்டனை தொகையே 980 கோடினா உன் வருமானம் என்ன, உன் தொழில் என்ன, என்ன தொழில் பாக்குற நீ? யாரும் கேட்கறது இல்ல. போராட்டத்தினுடைய வடிவத்தை மாத்துங்க. மாவட்டமா இப்படி நின்று பேசுறதெல்லாம் வந்து பிரயோஜனப்படாது. சரியான நேரத்துல நீங்க கடை அடிச்சுட்டு வந்தீங்கன்னாதான் அவன் என்னைக்குமே நஷ்டப்படணுங்க. அரசு துறையை சார்ந்தவர்கள், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் என்னைக்கு அவன் நேரடியாக பாதிப்படைகிறானோ அன்னைக்குதான் வலிக்கு வருவானே தவிர இதெல்லாம் எறும்பு கடிச்ச மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். அதனால நீங்க மட்டும் கிடையாது, நாடெங்கிலும் போராட்டம் தான். எல்லா பேரும் கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்கான். இந்த லட்சணத்துல இதை எதுக்காக செய்யறாங்கன்னு புரியல. இந்த பாட்டில நீ தான் கொள்முதல் செய்யணும், டாஸ்மாக் ஊழியர் தான் கொள்முதல் செய்யணும்னா இது எதற்காக முதல்ல வந்து அந்த காரணம் முதல்ல தெரியணும்ல. எதையும் குழப்பி விடுறதுக்கா, இல்ல எதையாவது மடைமாற்றம் செய்யறதுக்கா, இல்ல நீங்க ஊதியம் கேட்டு நிரந்தர பணி நிரந்தரம் கேட்கறதுக்கு பதிலா இப்படி உன்னை கிளப்பி விட்டா இதை நோக்கி போராடுவீங்க, இதை நோக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க அப்படிங்கறதுக்காக திசை திருப்பப்படுறீங்களா? புரியல. பைத்தியக்கார நாட்டுல வாழ்ந்தோம்னா எப்படி இருக்கும் தெரியுமில, அது மாதிரி இருக்கு. எதுல எல்லாம் அக்கறை காட்டுறான் பாரு. ஓட குப்பையை கரெக்டா கொண்டு போய் எரிச்சு அதை பாலாக்க துப்பு இல்ல. டாஸ்மாக்ல குடிக்கிறவன் பாட்டில திரும்ப வாங்குறதுலதான் இந்த அரசு அக்கறையா இருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சி டாஸ்மாக்கை மூடுவோம், அதுல எல்லாம் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. வந்தா டாஸ்மாக் மூடுவோம், அதுக்கு பதிலாக அந்த டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய சரக்குகளுக்கு பதிலாக தென்னங்கல்லு பனங்கல்லு அதை கொண்டு வருவோம். அதுக்காக என்னடா டாஸ்மாக்கு ஆதரவா வந்து நாம் தமிழர் கட்சி பேசுதா? அப்படி கிடையாது. டாஸ்மாக்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களின் உரிமைக்காக பேசுவோம். அந்த உரிமைக்காக நாங்க இன்னைக்கு நிற்போம். நான் சொல்றேன், நீங்க எல்லாருமா சேர்ந்து மாநிலம் தழுவிய போராட்டத்தை எடுங்க. கண்டிப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார். நாம் தமிழர் கட்சியும் நாங்க டாஸ்மாக் எதிரானவர்கள் தான், ஆனால் டாஸ்மாக் ஊழியர்கள் எம் மக்கள், எம் தமிழ்குடி மக்கள், எம் தமிழ் உறவுகள், அவர்களுக்குடைய உரிமைக்காக நாங்க என்னைக்கும் தோளோடு தோளாக நிற்போம். நன்றி, வணக்கம்.